முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க 848 சீட்டுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கு 22 சீட் அதிகமாகணும், ஆனா 10 சீட்டு தான் அதிகமாக போகுது, 12 சீட்டு கம்மியாக போகுது. யாரு சொன்னாங்க? இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். நீங்க தெளிவு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார்? அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிறோம். இது முக்கியமானது, முதன்மையானது. மிச்சதெல்லாம் அமித்ஷாஜி அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்க. எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் 2004 இருந்து 14 வரை நிதி கொடுத்திருக்கோம். நேரடி நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. நேரடி நிதி பகிர்வு யூபிஏ 10 வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்ட் இன் எய்ட் 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார். அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் அமித்ஷாஜி கொடுத்தாங்க, அதை நீங்க பார்த்தீங்க.